ஜாதி ரீதியா மக்கள் ஒடுக்கப்படுறாங்கல்ல, அது முற்றிலும் தவறு. பொருளாதார ரீதியா, அதாவது நான் பணக்காரன் அவன் ஏழை அப்படின்னு சொல்லிட்டு ஒடுக்கப்படுறாங்கல்ல, அதுவும் முற்றிலும் தவறு. மதம் ரீதியா என்னுடைய மதத்தை சார்ந்தவங்க வந்து தமிழ்நாட்டுல இந்தியாவுல வந்து அதிகமா இருக்காங்க. பிற மதத்தினர் வந்து சிறுபான்மையா இருக்காங்க, அதாவது குறைந்த எண்ணிக்கையில இருக்காங்க. அப்படின்னா நான் வந்து அவங்கள வந்து அடக்கலாம், நான் வைக்கிறதா சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மதம் ரீதியா வந்து ஒருத்தவங்களை ஒடுக்குறாங்கல்ல, அது தவிர. அதே மாதிரி இனம் ரீதியா, மொழி ரீதியா, நான் தமிழன், தமிழ்நாட்டுல நான் தான் மெஜாரிட்டியா இருக்கேன், மற்ற இனத்தை சார்ந்தவங்க, அதாவது மற்ற மொழியை சார்ந்தவங்க, அதாவது கன்னடம், தெலுங்கர், மலையாளி, இவங்கெல்லாம் வந்து இவங்களை வந்து ஒரு தமிழராக நான் ஒடுக்கிறது வந்து தவறு. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட்டு, பெரியாரிஸ்ட்டு, திராவிடம் எல்லாமே. சரிங்களா? இப்போ இங்க ஒரே ஒரு கேள்விதான். நான் வந்து தமிழன்ற ஒரு ஒரு உறுதிமொழி எதற்காக எடுத்துக்கிறேன்னா வந்து, நான் யாரையும் வந்து ஜாதி ரீதியா பார்க்க மாட்டேன். இவன் இந்த ஜாதியை சேர்ந்தவன், இவன் பறையன், இவன் பல்லன், இவன் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரையும் வந்து ஜாதி ரீதியா வந்து பார்க்க மாட்டேன். எல்லாரையும் தமிழராத்தான் பார்ப்பேன். நான் அதே மாதிரி தெலுங்கர், கன்னடர்களை வந்து தெலுங்கரா நான் ஏத்துக்கிறேன், கன்னடரை ஏத்துக்கிறேன். ஆனா அவங்களுக்கு எதிரானவன் கிடையாது. அவங்கள நான் எங்கேயுமே ஒடுக்கல, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளோ நான் வேற எதுவுமே மறுக்கப்படலை. சரிங்களா? ஆனா என்னுடைய மாநிலத்தை, என்னுடைய ஊரை வந்து என்னுடைய மொழியை சேர்ந்தவங்க, என்னுடைய இனத்தை சேர்ந்தவங்க தான் வந்து ஆளணும். சரிங்களா? அதாவது தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளணும் அப்படிங்கிறது வந்து நாம் தமிழர் வைக்கக்கூடிய ஒரு கருத்து. சரிங்களா? எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது வந்து எனக்கு என்ன சேர்ந்தவங்களுக்கு தானே தெரியும் அப்படிங்கிறது அண்ணனுடைய கருத்து. அப்போ தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுல வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒரு தமிழனை தேர்ந்தெடுக்கணும். அப்போ தெலுங்கர்கள், இப்ப தமிழர்கள் ஐயா சீமானை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் இவங்கெல்லாம் ஒடுக்கப்படுவாங்களா இல்லையா? நீங்க தமிழர்களுக்கான எல்லாத்தையும் வந்து மேம்படுத்துவீங்க, தமிழர்கள் வாழ்றதுக்கான ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்க போறீங்கன்னா மற்ற மொழி பேசக்கூடியவங்க ஒடுக்கப்பட போறாங்க அப்படிங்கிறதானே அதுல மறைந்திருக்கிற கருத்து. சரிங்களா? இது வந்து என்னுடைய பார்வையில எனக்கு தோணுது, உங்களுக்கு எப்படி வேணாலும் தோணலாம். சரி, நான் வந்து யாரையுமே வந்து மொழி ரீதியாக ஒடுக்கப்படலை, அவங்களுக்கான வாய்ப்புகளை வந்து நான் உருவாக்கி கொடுத்துருவேன். மலையாளிகள் இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்களுக்கு எந்த மாதிரி வேலை எல்லாத்தையும் நான் வந்து உருவாக்கி கொடுத்துருவேன். அவங்களுக்கு எங்கேயுமே நான் ஒடுக்கப்பட மாட்டேன். ஆனால் தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணும். சரிங்களா? ரெண்டாவது ஒரு கருத்து, தமிழ்நாட்டில் இது வரைக்கும் தமிழர்களை ஆளலை, அதாவது காமராஜருக்கு அப்புறம் அப்படிங்கிறதே நம்ம வச்சுக்கிடுவோமே. நான் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் பேசுறாரு. அப்போ நம்ம வந்து எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கல, விஜயகாந்துக்கு ஆதரவா இருந்தோம். ஆனா சீமான் வந்து விஜயகாந்த் வந்து தமிழர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல மேடையில விஜயகாந்த் விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. நீங்க எல்லாம் பார்த்துருக்கலாம் வலைதளங்கள்ல. அந்த ஒரு வீடியோ வரும்போது நம்ம அமைதியாக தான் இருந்தோம். ஆனா தமிழ்நாட்டுல சீமானை தவிர யாருமே தமிழர்களே இல்லையா? எந்த கட்சியுமே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழ் கட்சி இல்லையா? நாம் தமிழர்ன்ற பேர் வச்சிருக்க சீமான் கட்சி மட்டும்தான் தமிழரா? ஆனா சீமான நிறைய பேர் வந்து அவர் ஒரு கிறிஸ்டின், அவர் வந்து மலையாளி, அவர் வந்து தெலுங்கரா, அவங்க அம்மா வந்து தெலுங்கு தேசத்தை சேர்ந்தவங்க, அவர் ஒய்ஃபுடைய அம்மா, அதாவது அவங்க அப்பா வந்து தமிழ்நாடு, ஆனா அவங்க ஒய்ஃபுடைய அம்மா வந்து மாமியார் வந்து மலையாளி, இப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து விமர்சனம் பண்றாரு. அதே மாதிரிதான் சீமானும் மற்ற தலைவர்களை விமர்சனம் பண்றது எப்படின்னா வந்து அவங்க அம்மா வந்து மலையாளி, அவங்க அப்பா வந்து தெலுங்கரு, அவங்க இங்க கல்யாணம் பண்ணி இங்க வந்து செட்டில் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி தான். நீங்க எந்த தலைவரை எடுத்துக்கிட்டாலும் அவங்க அம்மாவோ அப்பாவோ தமிழரா இருப்பாங்க, இல்லைன்னா மலையாளியா இருப்பாங்க, இல்ல தெலுங்கரா இருப்பாங்க. ஒருத்தவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாகவும் ஒருத்தவங்க வந்து வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்தவங்களாகவும் இருப்பாங்க. அது மாதிரி தான் வந்து சீமானையும் மற்ற கட்சியினர் விமர்சனம் பண்றாங்க. சீமான் இந்த ஒரு விமர்சனத்தை வைக்கிறதுனாலதான் மற்ற கட்சியினரும் இந்த ஒரு இன விமர்சனத்தை வைக்கிறாங்க, மொழி விமர்சனத்தை வைக்கிறாங்க. சரிங்களா? இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டுல பிரபாகரனை வந்து பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்தது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியக்கூடிய திருமாவுக்கு நம்ம வாக்கு செலுத்தல, அவர் ஒரு தமிழர்னு சொல்லிட்டு வாக்கு செலுத்தல. இது வரைக்கும் நம்ம வந்து அவரை ஏத்துக்கிறவே இல்லைங்க. எதனால அப்படின்னா அவருடைய ஜாதி ரீதியா தான் நம்ம அவரை பார்க்குறோம். அவர் ஒரு ஜாதி கட்சியாவை தான் நான் உருவாக்கி வச்சிருக்காங்க. சரிங்களா? ஆனா அவர் ஒரு ஜாதி கட்சி கிடையாது, நல்ல தலைவர். ஆனா நம்ம அவரை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எப்பவுமே வாக்கு செலுத்தல, நீங்க எப்பவுமே போராடல. ஆனா அவருக்கு எதிராக அவரை வந்து கேவலப்படுத்துற மாதிரி மீம்ஸ் கிரியேட் பண்ணி போறதும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள் தான். சரிங்களா? விசிகே உடைய வைகோ
அடுத்து வைகோ, சரிங்களா? வைகோ வந்து பிரபாகரனோட இருந்த வீடியோ போட்டோஸ் பல இது பார்க்கலாம். அவரை கொண்டு போய் சேர்த்ததும் வைகோ தான். ஆனா வைகோ ஒரு தடவை கூட முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே நினைக்கல. அவருக்கு ஆதரவா நம்ம எப்பவுமே பேசல. உங்களுடைய பேரண்ட்ஸ் எப்பவுமே அவங்களுக்கு ஆதரவா வாக்கு செலுத்தல, சரிங்களா? அதே மாதிரி அண்ணாதுரைக்கு அப்புறம் நெடுஞ்செழியனுக்கும் வாய்ப்புகள் இருந்துச்சு முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு. ஆனா அதற்கும் தமிழ்நாட்டில் வந்து வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது. கருணாநிதிக்கு தான் மக்கள் வாய்ப்புகள் வழங்கினாங்க. அப்போவும் ஒரு தமிழருக்கு வந்து வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது. அதை பண்ணதும் உங்களுடைய பேரண்ட்ஸ் தான். சரி, உங்களுடைய பேரண்ட்ஸ் தவறு பண்ணிட்டாங்க, நீங்க தவறு பண்ணலையா அப்படின்னு கேட்டா, இப்போ எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே உடைய முதலமைச்சராக இருந்தார். அவர் ஒரு தமிழர். அடுத்தும் நீங்க ஏடிஎம்கே ஓட்டு போட்டு நீங்க அவரை வர வச்சிருக்கலாமே. மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய ஏடிஎம்கே ஓட்டு போட்டு அவர் ஒரு தமிழர், அவர் நல்லது பண்ணாரா பண்ணலையா? ஆனா அவரை விமர்சிக்கும் போது திராவிட கட்சியை விமர்சனம் பண்ணுவோம். எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அவர் ஒரு தமிழர். தமிழ் ரீதியா வந்து அவரை அட்டாக் பண்ண முடியாது. அப்ப நான் கட்சி ரீதியா அட்டாக் பண்ணுவோம். ஏடிஎம்கே இவ்வளவு வருஷமா என்ன பண்ணுச்சு? அது ஒரு திராவிட கட்சி, அது ஒரு தெலுங்கு தேசத்தை சேர்ந்த கட்சி அப்படின்னு அவரை கட்சி ரீதியா விமர்சனம் பண்ணுவோம். பிஜேபியை சேர்ந்த அண்ணாமலை மாநில தலைவர் வந்து ஒரு தமிழர். அவங்க கரெக்டா தமிழரை ஒரு விவசாயியுடைய மயனத்தானே நிப்பாட்ட வச்சிருக்காங்க. அவர் எல்லா விதத்திலும் தமிழர் தானே. ஆனா அவரை விமர்சனம் பண்ணும்போது அவருடைய மதம் ரீதியா, அவர் கட்சி மத அரசியல் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதம் ரீதியா அண்ணாமலை விமர்சனம் பண்றோம். அப்போ நம்ம எந்த இடத்துல எது ரீதியா விமர்சனம் பண்ணணுமோ அது ரீதியா அந்த விமர்சனத்தை வச்சு அவங்கள வந்து ஒடுக்குறோம். விஜயகாந்த் நல்ல தலைவராகவே இருந்தாலும் அவர் ஒரு தெலுங்கரு, அதனால அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி பண்ணக்கூடாது, நீங்க தெலுங்கு ஆந்திராவில் போய் ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்னது அண்ணன் சீமான். அப்போ நமக்கு வந்து தமிழர்கள் ஆட்சி பண்ணணுமா இல்லை நல்ல தலைவர்கள் ஆட்சி பண்ணணுமான்ற ஒரு புரிதல் இல்லை. அதுக்கான மெச்சூரிட்டி வரல. என்னுடைய யூடியூப்ல வியூஸ் அதிகமா போறது அண்ணனுடைய கவர் போட்டோ வச்சிருக்கிறது தான். சீமானுடைய கவர் போட்டோ எந்த வீடியோல வச்சிருக்கணும் அந்த வீடியோ தான் அதிகமா போகுது. அதற்கு தான் அதிகமா கமெண்ட்ஸ், கழுவி ஊத்துற கமெண்ட்ஸும் அதுக்கு தான் அதிகமா வருது. அப்போ வந்து எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது. ஒரு படம் எடுத்து தயார் பண்ணி வெளியே வரணும்டா அதற்கு ஒரு இயக்குனர் எவ்வளவு பாடுபடுவார். வசனம், டைரக்ஷன் சொல்லி கொடுக்குறது, ஆக்டிங் எல்லாமே வந்து பேக் எண்ட்ல நடக்குது. ஸ்கிரீன்ல நடிகருடைய ஹீரோவுடைய முகத்தை மட்டும் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து அந்த டைலாக் பேசுறது மாதிரி வருது, ஹீரோ அந்த ஃபைட் போடுறது மாதிரி வருது. அதை பார்த்து இவ்வளவு மக்கள், ஒரு படம் விஜய் படமோ அஜித் படமோ ஏதோ ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா எவ்வளவு கூட்டம், எவ்வளவு மக்கள் அலைமோதிக்கிட்டு பாலாபிஷேகம் பண்றோம்னு மேல இருந்து கீழே விழுந்து அடுத்தும் அவருடைய ஃபேனா அடுத்தும் போய் பாலாபிஷேகம் பண்ற எவ்வளவோ பேரை பார்க்கிறோம். அந்த மாதிரி மேடையில அண்ணன் பேசக்கூடிய பேச்சால நீங்க எல்லாருமே ஈர்க்கப்பட்டிருக்கீங்க. அதுதான் மறைமுக உண்மை. நீங்க அதை ஏத்துக்கிறாட்டாலும் அதுதான் உண்மை. சீமான் மேடை பேச்சுக்கும் அவருடைய ஆக்ஷனுக்கும் அவர் ஒரு உணர்ச்சியை தூண்டுறது மாதிரி புரட்சிகரமான ஒரு அரசியலை யங்ஸ்டர்கிட்ட எடுத்துட்டு போற மாதிரி, அவருக்கும் வயசாயிடுச்சு, ஆனா ஒரு யங்ஸ்டர்ஸ் மாதிரி அவர் வந்து நடந்துக்கிட்டு ஒரு ஹீரோ ஸ்கிரீன்ல என்ன காமிப்பாரோ அதை வந்து நேரில் காமிக்கிற ஒரு தலைவராக இருக்கிறதுனால தான் அவர் பக்கம் நீங்க திரும்புறீங்க. ஆனா ஒரு ஹீரோ ஸ்கிரீனுக்கு வாரதுக்கு முன்னாடி இயக்குனர் எவ்வளவு பாடுபடுவாரு. ரியல் ஹீரோ ஒரு இயக்குனர். அவர் தான் அவரை வந்து அந்த சிலையை ரசிக்கிற நீங்க சிலை சிற்பியை கண்டுக்கிறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி சிலையை செதுக்கின சிற்பி நம்ம கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்கங்க. இவனுடைய அழகு, சிலை எவ்வளவு அழகா இருக்குன்னு மட்டும்தான் பார்ப்போம். அந்த சிலை மாதிரி தான் வந்து சீமானை வந்து செதுக்கின பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் யாருன்னு தெரியுமா? அவர் பெரியார். ஆனா அந்த பெரியாரை நம்ம விமர்சனம் பண்ணுவோம், சரிங்களா? நாங்க பெரியார் படத்தையும் நாம் தமிழர் கட்சி ஆபீஸ்ல வச்சிருக்கோம். ஏன்னா நாங்க வந்து போராடின எல்லா தலைவர்களையும் வச்சிருக்கோம். ஆனா வந்து தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிறதா எங்களுடைய கொள்கை அப்படின்னு கடைசியா நீங்க முட்டு கொடுப்பீங்க. எனக்கு கண்டிப்பா தெரியும். இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க முட்டு கொடுக்க வந்துடுவீங்கன்னு. கண்டிப்பா கொடுங்க. தேங்க்யூ.